தினமும் தினமும் ஸ்ட்ராங்கா ஓடு. கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. மல்லி 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 மல்லி. ஹலோ, நில்லுங்க ரெண்டு பேரும். இந்த ரஞ்சிதா புள்ள இங்கதான் நிக்கிறா பாரு. பாத்தியா பாத்தியா பாத்தியா, இதான் எங்க சம்மந்தி வீட்டு காரு. சும்மா 1/4 கிலோ அப்படியே திருநெல்வேலி அல்வா மாதிரி பளபளபளான்னு மின்னுது பாத்தியா. என்னமோ ஒன்றைய நான் காரை வச்சுக்கிட்டு ஓவரா ஆட்டம் போடுற. ஏய், நீ எந்த காரை வச்சிருந்தா எனக்கு என்ன? என் கார் டேமேஜ் பண்ணதுக்கு பதில் வேணும். நான் விட மாட்டேன், போலீஸ் ஸ்டேஷன் போவேன். ஏய், நீ எங்கடி போற? நான் வரேன் பாரு. என்ன பண்றீங்க? நான் இவள விட்டுருவேனா? வாங்க மேடம் நாமளும் போலாம். நம்ம குடும்பத்தை பத்தி இவ என்ன நினைச்சிட்டு இருக்கா? நமக்கு தெரியாத போலீஸா? இதுக்கு ஒரு முடிவு தெரியாத வரை யாரும் எந்த வண்டியும் நகர்த்தவே முடியாது. இப்ப என்ன இங்க டிராமா பண்ணிட்டு இருக்கீங்க? இப்ப எதுக்கு தேவையில்லாம இதுல என்ன இழுக்குறீங்க? இப்ப இந்த இடத்தை விட்டு நீங்க காலி பண்ணல, நான் போலீஸ கூப்பிட வேண்டியது இருக்கும். வாங்க போவோம். ஹலோ, முதல்ல சாவியை கொடுங்க. அதெல்லாம் நான் தர முடியாது. என்ன சீன் போட்டுட்டு இருக்கீங்களா நீங்க? என்ன கோர்ட்டுக்கு போக விடாம இடைஞ்சல் பண்றதா நினைப்பா? ஐயோ, ரொம்ப லேட் ராஜி மேடம். அதுக்குதான் இந்த சீனே. ஐயோ, இப்ப நீங்க என்னன்றீங்க? என்ன தாண்டி நீங்க போயிடுவீங்களா? நீங்க பாருங்க, மரியாதையா சாவியை கொடுத்துருங்க. என்னம்மா சாவி குடுன்னு விளையாடிட்டு இருக்கீங்க? மரியாதையா அந்த அம்மா சொல்ற மாதிரி என் வண்டிக்கு ஏதாவது ரெடி பண்ணி கொடுங்க. ஏ, அதெல்லாம் எதுவும் முடியாதுடி. இப்ப அவங்க சாவி என் கையில. இவ ஏதோ சொல்வா, அதுக்காக நான் கொடுத்துருவேனா? ராஜீவ் ரஞ்சிதாவும் இன்னும் வரல. வருவா வராம எங்க போயிடுவா? இப்படி சொல்லாதீங்க. அசால்ட்டா இருந்தா டபாச்சிட்டு போயிடுவாங்கப்பா. ஏம்மா, கால் பண்ணா அட்டன் பண்ண மாட்டேங்கிறாமா? சிசி 240 2025 கதிரேசன் மற்றும் விஜயகுமார். தேங்க்யூ யுவர் ஆனர். யுவர் ஆனர், எதிர்த்தரப்புல எந்த லாயரும் ஆஜராகல. இதுலயே தெரிஞ்சுக்கலாம் எதிர்த்தரப்பு முழுசா மோசடியான நபர்னு. எதிர்த்தரப்பு மேல ஏற்கனவே பல வழக்குகள் இருக்கு. செக் மோசடி பண்ணிருக்காரு, மோசடியா ஒரு கம்பெனியை ரன் பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்லாம இது ஒரு கஸ்டடி கேஸ் மட்டும் இல்ல, கொலை கேஸும் இதுல சம்பந்தப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட ஒரு நபருக்கு ஆதரவா சட்டம் படிச்ச மனசாட்சி உள்ள ஒரு வக்கீல் ஆஜராக முடியுமா? அதனாலதான் எந்த வக்கீலும் ஆஜராகல. எக்ஸ்கியூஸ் மீ. யுவர் ஆனர், மிஸ்டர் விஜய்க்கு ஆதரவா நான் இந்த கேஸ்ல ஆஜராகி இருக்கேன். வக்கீல் ஆறுமுகம் தொடங்கினப்பவே ஒரு விஷயத்த சொன்னாரு. எந்த லாயரும் என் கட்சிக்கு ஆதரவா ஆஜராக மாட்டாங்களாம். ஒத்துக்கிறேன், ஆஜராகலதான். என் கட்சிக்காரரோட மனைவி திருமதி மல்லி சந்திக்காத அட்வொகேட்ஸே இல்ல. ஆனா யாரும் ஆஜராகல. ஏன்? பிரச்சனை என் கட்சிக்காரர் மேல இல்ல, எதிர்கட்சியோட லாபிங். யுவர் ஆனர், வழக்கு வாதாட வந்த எதிர்த்தரப்பு வக்கீல் என் மேல அபாண்டமா பழி சுமத்துறாங்க. நான் என்னோட தனிப்பட்ட பொறுப்பை என்னைக்குமே கோர்ட்ல நான் பயன்படுத்தினதே இல்லை. இது மிக தவறான முன் உதாரணம். இதை இந்த கோர்ட் கண்டிக்கணும். யுவர் ஆனர், வக்கீல் சார் பதட்டப்படுறது எனக்கு புரியுது. ஆனா நான் அவர் மேல குற்றம் சாட்டல. எதிர்கட்சிக்காரர் திரு கதிரேசன் வக்கீல்களை விலைக்கு வாங்கியிருக்காரு.
ஆதாரம் இல்லாம நான் எதையும் பேசல. தனிப்பட்ட முறையில எனக்கே லஞ்சம் கொடுக்க முயற்சி பண்ணாரு. மிஸ்டர் கதிரேசன் எனக்கு லஞ்சம் கொடுக்க முயற்சி பண்ணதுக்கான வீடியோ ஆதாரம் இருக்கு. அஞ்சலி, என்ன மேடம் அப்படி பாக்குறீங்க? வைர நெக்லஸ் மேடம், இது ஒரு சாம்பிள் தான், வாங்கிக்கோங்க. இப்படி கோடி கோடியா பணத்தை வாரி இறைச்சும் அப்படி அடிபணியாதவங்கள மிரட்டியும் எந்த வக்கீலையும் இந்த கேஸ்ல ஆஜராக விடாம தடுத்திருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு வழக்கத்தை வச்சிருந்தவர் தான் எதிர்கட்சிக்காரர் திரு கதிரேசன். யுவரான, என்னுடைய கட்சிக்காரருடைய வழக்கமே இதுதான் சொல்லி அவரை மேல குற்றம் சாட்டுறதை நான் கண்டிக்கிறேன். மிஸ்டர் விஜயோட மனைவி மல்லின்னு போற போக்குல வக்கீல் ஒரு தகவல் பதிவு செஞ்சிருக்காங்க. அவங்க மிஸ்டர் விஜயோட கான்ட்ராக்ட் மனைவி. அவங்களோட இவருக்கு ஒழுங்கா குடும்பம் நடத்த முடியல. அப்படிப்பட்டவரை நம்பி குழந்தைய என்னுடைய கட்சிக்காரர் எப்படி ஒப்படைக்க முடியும்? யுவர் ஆனர், மிஸ்ஸஸ் மல்லிய கான்ட்ராக்ட் மனைவின்னு சொல்றதே தப்பு. அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டதுக்கான ஆதாரத்தை நான் சப்மிட் பண்ணிருக்கேன். ஒரு கணவனுடைய 2வது மனைவி முதல் மனைவியுடைய குழந்தைய சரியா பாத்துக்க மாட்டாங்கன்னு சமுதாயத்துல ஒரு தப்பான நம்பிக்கை இருக்கு. ஆனா அதெல்லாம் பொய்ன்னு ப்ரூவ் பண்ணிருக்காங்க இவங்க. இதே கஸ்டடி கேஸ்ல கோர்ட் மூலமா ஒரு நபர் ஆய்வு கமிஷன் போடப்பட்டிருக்கு. அதுல திருமதி மல்லி வெண்பாவை நல்லபடியா பாத்துக்கிட்டாங்கன்னு ரிப்போர்ட்டே கொடுத்திருக்காங்க. அந்த ரிப்போர்ட்டை வாசிச்சு பாத்தீங்கன்னாலே தெரியும் யுவர் ஆனர், மல்லி மாற்று தாயா இல்ல, வெண்பாவை தன்னோட குழந்தையாவே பாவிச்சு வளர்த்திருக்காங்க. இத அந்த ரிப்போர்ட்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ மிஸ்ஸஸ் மல்லிகான்ற மல்லி மேல அபாண்டமா குற்றம் சுமத்துறதை ஏத்துக்க முடியாது. அப்படி குற்றம் சுமத்துறதா இருந்தா கோர்ட் மூலமா நியமிக்கப்பட்ட அந்த ஒரு நபர் ஆணையத்தோட ரிப்போர்ட்டே தப்புன்னு சொல்றாரா எதிர்கட்சி வக்கீல்? யுவர் ஆனர், அந்த ரிப்போர்ட்டையும் மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட்டையும் நான் சப்மிட் பண்ணியிருக்கேன். அவங்க குற்றம் சாட்டின எல்லாத்துக்கும் ஆதாரபூர்வமான சாட்சிகளையும் கொடுத்திருக்கேன். என்ன லஞ்சம் வாங்க வற்புறுத்தின அந்த ஆதாரத்தையும் கொடுத்திருக்கேன். யுவரான, இவங்க சொல்றதெல்லாம் பழைய கதை. இன்னிய தேதிக்கு திருமதி மல்லி அவருடைய மனைவின்னு தன்னை சொல்லிக்க விரும்பல. அவங்களே இந்த கல்யாணத்தை முடிச்சிக்க நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. அதற்கான ஆதாரத்தை கோர்ட்ல ஏற்கனவே சமர்ப்பிச்சிருக்கேன். தன்னுடைய கணவரா விஜயை தொடர்ந்து ஏத்துக்க விரும்பாத மல்லி எப்படி அவரோட முதல் மனைவிக்கு பிறந்த குழந்தைய வளர்க்க முடியும்? கஸ்டடியை எப்படி அவங்களுக்கு கொடுக்க முடியும்? நீங்க கேக்குறது சரியான கேள்விதான். சட்ட ரீதியா இப்பதான் நீங்க இந்த வழக்கையே அணுகுறீங்க மிஸ்டர் ஆறுமுகம். அந்த நோட்டீஸ் மிஸ்ஸஸ் மல்லி அனுப்பினதுதான். ஆனா அது யாரோட தூண்டுதல் பேர்ல அனுப்பப்பட்டது அப்படின்றதுதான் முக்கியம். கொலை வழக்குல விஜய்க்கு ஆதரவா சாட்சி சொல்லணும்னா நீ அவருக்கு விவாகரத்து கொடுக்கணும்னு மிஸ்ஸஸ் மல்லிய மிரட்டி இருக்காங்க. தன்னோட வாழ்க்கை போனாலும் பரவாயில்ல,
தன்னுடைய கணவர் கொலை வழக்குல தப்பா சிறைக்கு போயிடக்கூடாதுன்னு அவர் தன்னுடைய குழந்தைய பிரிஞ்சிடக்கூடாதுன்னு நினைச்ச மல்லி அந்த நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. யுவரானர், ஆதாரம் இல்லாம புகார் சொல்லிட்டு இருக்காங்க. ஆதாரம் என்னால கொடுக்க முடியும் யுவரானர். இவன் ஒரு கிறுக்க. அவ சும்மா இருந்தாலும் இவன் ஆதாரம் கேட்டு மாட்டி விட்டுறான் போல இருக்க. ரேணுகாவோட கொலை நடந்து எத்தனையோ வருஷங்கள் ஆகுது. அதுல திரு விஜய் மேல தப்பு இல்லைன்னு தீர்ப்பும் வந்துருச்சு. இத்தனை வருஷம் கழிச்சு அன்னைக்கு நடந்த கொலைய பார்த்ததா ஒருத்தங்களை சாட்சியா நிறுத்தத்துடைய உள்நோக்கம் என்ன? கஸ்டடி கேஸ் தான் மேடம். அதோட கிராசிங்க அந்த வழக்கு இதுல சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதுக்கு தான் பெட்டிஷனும் கொடுத்திருக்கோமே. நேர்ல பார்த்த சாட்சி இப்பதான் கோர்ட்டு முன்னாடி சாட்சி சொல்ல முன் வந்திருக்காங்க. எத்தனை வருஷமானாலும் உண்மை உறங்காதில்ல. ரொம்ப நல்லது. ஆனா போய் தூங்கிடும். விஜய் கொலை செய்ததை நேர்ல பார்த்ததா சொல்ற சாட்சிய நான் விசாரிக்க விரும்புறேன் யுவர் ஆனர். பர்மிஷன் கிராண்டட். ரஞ்சிதா, ரஞ்சிதா, ரஞ்சிதா. வரல சார். நேர்ல பார்த்த சாட்சி எங்க ஆறுமுகம் சார்? அவங்க வரல. ஏன் வழக்கு விசாரணைக்கு வருதுன்னு அவங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு தெரியும் தானே. சாட்சி ஆஜராக வைக்க வேண்டியது உங்க பொறுப்பு தானே. என்னம்மா அது? அந்த திருட்டு பிள்ளைங்க கடைசி நேரத்தில் காலவாரி விட்டுச்சிங்க. கடைசியில நான் தான் உள்ள போகும் போல இருக்கு. ஏன் ஆறுமுகம் சார் குறுக்கு விசாரணைக்கு பயந்து சாட்சி ஓடி போயிட்டாங்களா? ஒருவேளை நீங்க படிச்சுட்டு வர சொன்ன ஸ்கிரிப்ட இன்னும் உட்கார்ந்து படிச்சிட்டு இருக்காங்களா? அப்ஜெக்ஷன் யுவர் சாட்சியை பத்தி தவறா சொல்றத அனுமதிக்க முடியாது. அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல். சாட்சி ஏன் வரல? அது வந்து யுவர் ஆனர், சாட்சிய குறுக்கு விசாரணை பண்ணாம இந்த கேஸை இதுக்கு மேல ப்ரொசீட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். அவங்கள விசாரணை பண்ணா என்னோட கட்சிக்காரர் நிரபராதின்னு என்னால ப்ரூவ் பண்ண முடியும். ஆகவே சாட்சியை ஆஜர்படுத்த எதிர்கட்சிக்கு உத்தரவிடும்படி கேட்டுக்கொள்கிறேன். யுவர் ஆனர், அவகாசம் கொடுத்தீங்கன்னா அடுத்த ஹியரிங்ல சாட்சியை ஆஜர்படுத்தும். இந்த வழக்கின் விசாரணை ஒத்திவைக்கப்படுகிறது. ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன் இப்படி பிரச்சனை பண்றீங்க? மேடம், நீங்க எவ்வளவு பெரிய ஆளு. நீங்க போய் இப்படி ரோட்ல நியூசன்ஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்ககிட்ட நான் அதை எதிர்பார்க்கல மேடம். இதுக்கு தான் போக வேணாம்னு சொன்னேன். எங்க கேட்டீங்க? சார், ஆக்சுவலி இந்த ப்ராப்ளத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது சார். டிராபிக் இப்படி ஆயிருக்கே, இறங்கி என்ன ஆச்சுன்னு பார்க்க தான் சார் நான் போனேன். நீங்க என்ன பெரிய டிராபிக் இன்ஸ்பெக்டரா? நைஸா எஸ்கேப் ஆக பாக்குறீங்க? இந்த அம்மா அந்த பெரியம்மாவுக்கு சொந்தம்னு நினைக்கிறேன். ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதோ டிராமா பண்றாங்க. ஐயோ, என்னமா நீங்க? இதுல ஏதோ பெரிய மர்மம் இருக்கு சார். அதை நீங்க கண்டுபிடிங்க. என்ன, நானா உன்னை தேடி வந்து பிரச்சனை பண்ணனா? இல்ல நான் உன் காரை வந்து இடிச்சனா? என்னமோ நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தீங்க. வண்டியை ஓரம் கட்டிட்டு சண்டை போடுங்கன்னு தானே நான் வந்து சொன்னேன். பாத்தீங்களா சார்? உங்க முன்னாடி எப்படி பேசுறாங்கன்னு பாத்தீங்களா? ஏய், சம்பந்தமே இல்லன்னு போய் சொல்றாங்க சார். இவங்க ஏற்கனவே சொந்தக்காரங்க சார். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன கார்னர் பண்றாங்க சார். இதுல ஏதோ சதி இருக்கு. சிபிஐ விசாரணை வச்சு கேளுங்க சார். ஐயோ, ஒரே நாள்ல பிரபலமாவது எப்படின்னு இந்த அம்மா புஸ்தகமே எழுதலாம். சிபிஐ விசாரணை வைக்கணுமாம்ல. என்ன மேடம் இது? அவங்க என்னமோ ஒரு ஃப்ளோல சொல்லிட்டாங்க. ஆனா நீங்க ஒரு நல்ல கம்பெனி நடத்துறவங்க. எனக்கு உங்களை ரொம்ப நாளா தெரியும். நீங்க இப்படி எல்லாம் சண்டைக்கு போக மாட்டீங்களே. என்ன நடந்துச்சு மேடம்? சாரி சார், வேணும்னுலாம் நான் எதுவுமே பண்ணல. தெரியாம சின்னதா ஒரு ஆக்சிடென்ட் ஆயிப்போச்சு. அன்எக்ஸ்பெக்டடா ஆயிப்போச்சு சார். இவங்க ராங்கா வார்த்தையை விட்டுட்டாங்க. அதுதான் கொஞ்சமா வாக்குவாதம்லாம் ஆயிடுச்சு. அப்பன்னு பார்த்து எங்க ராஜி மேடம் என்ட்ரி கொடுத்தாங்க. ஐயோ, இவங்க எங்க சம்பந்தக்காரங்க தான் சார். அவங்க வந்த உடனேயும் இந்த பிரச்சனையில பெருசா ஆயிடுச்சு சார். ஆள் ரொம்ப பெரிய இடம்ல, ஆளும் பெருசு, பிரச்சனையும் பெருசு. அடி பாவீங்களா, கடைசியில ஏன் மேலே பழிய போடுறீங்கல்ல? நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தப்போ நான் விலகி போங்கன்னு சொன்னது இப்போ ஒரு பெரிய தப்பாயிடுச்சு.
சார் இங்க பாருங்க சார், நான் அவசரமா ஒரு மீட்டிங்க்கு போகணும். என் தங்கச்சி பொண்ணோட நான் போயிட்டு இருக்கேன். அதுதான் இப்போ உண்மை. சார் நான் சொல்றத வச்சு 2 பேரும் என்ன கோமாளி ஆக்கிட்டாங்க. 2 பேரும் தப்பிக்க வழி பாக்குறாங்க சார். தெளிவா சொல்றேன், இந்த அம்மாவும் அந்த அம்மாவும் சொந்தக்காரங்க தான். ஏதோ பிளான் பண்ணி தான் இப்படி பண்ணிருக்காங்க. தலை சுத்துது மேடம். இவங்க எப்படி உங்களுக்கு சொந்தம்? அதை முதல்ல தெளிவா சொல்லுங்க. பொறுமையா கேட்டுட்டு இருக்கிறதுனால என்ன டென்ஷன் பண்ணாதீங்க. அப்ப நான் யாருன்னா எனக்கே தெரியாத மாதிரி ஆயிடுவேன். நீங்க தாங்க இல்லங்க மாட்டீங்க. சார், நான் சொல்றேன் சார். இந்த ராஜேஸ்வரி மேடம் என் பொண்ணு இருக்கால, அவங்க ஹஸ்பண்டோட கூட பிறந்த அக்கா. ஐயோ, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா என் மருமகனோட சிஸ்டர். என்ன மேடம் இவங்க சொல்றது உண்மைதானா? ராஜி மேடம் சீக்கிரமா சொல்லுங்க சொல்லுங்க மேடம். ஆமா சார். இந்த ஆள் வேற நேரங்காலம் தெரியாம. மேடம் இப்ப என்ன பண்ண போறீங்க? உங்களோட அந்தஸ்துக்கு இந்த கேஸ்லாம் கோர்ட்டுக்கு போனா நல்லாவா இருக்கும்? ஆமா ஆமா, இவெல்லாம் ஃபோர்ஜரி கேஸுக்கு தான் கோர்ட்டுக்கு போக வேண்டியவ. சீக்கிரமா போவா. சார் என் வண்டியை சரி பண்ணி கொடுக்க சொல்லுங்க. ஒரிஜினல் பார்ட்ஸ் மாத்தி தர சொல்லுங்க சார். என்ன மேடம் சொல்றீங்க? காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறீங்களா? ஐயோ சரிங்க சார், என்ன செலவாகுதுன்னு சொல்லுங்க, அதை நான் பாத்துக்கிறேன். மேடம் அது கொஞ்சம் கட் பண்ணுங்க. பண்ண தப்புல இருந்தெல்லாம் தப்பிச்சிருவாங்க. இப்ப பாரு, பண்ணாத தப்புக்கு தண்டம் அழுகுறாங்க. இதெல்லாம் என்னால சத்தமா கூட சொல்ல முடியாது. ராஜிமா காதுல விழுந்தா உண்டில்லன்னு பண்ணிடுவாங்க. சார் நான் பே பண்ணிடுறேன் சார். ஐயோ ராஜி மேடம், அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். இங்க பாரு, ஸ்டேஷன், கோர்ட், கேஸ் எங்க வேணாலும் நம்ம போவோம். ராங் சைடுல வந்தது இந்த அம்மாவோட தப்பு. அத நம்ம ப்ரூஃப் பண்ணுவோம். இப்ப பணம் கொடுத்தா நம்ம தப்பு பண்ண மாதிரி ஆயிடும்ல. இங்க பாருங்க, நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீங்க எதுவுமே சொல்ல வேண்டாம். நானே காசு கொடுத்து தொலைறேன். ஐயோ, தண்ணி எடுத்து ஓகே போ. மேடம் இந்தாங்க. ராஜிமா பாத்து பாத்து. எஸ் சார். எந்திரிங்க. ஆமா சார், இங்க கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு. சரி பண்ணிடுறேன் சார். எஸ் சார். என்ன பண்றது? ஷோ, எழுந்திரிங்க. என்னாச்சு? என்ன மேடம் நீங்க இங்கே வெயிட் பண்ணுங்க. டிராபிக் ஜாம கிளியர் பண்ணிட்டு வரேன். அப்புறம் உங்க பஞ்சாயத்துக்கு. சார் நான் கொஞ்சம் அவசரமா போகணும் சார். ப்ளீஸ் சார், என்ன மட்டும் அனுப்பி வெயிட் விட்டுருங்க. பண்ணுங்க மேடம். போலீஸ்ட்ட வந்துட்டா ஜாமம் கூட வெயிட் பண்ணி தான் ஆகணும். யோ வாயா, டிராபிக் கிளியர் ஓகே பண்ணு. சார். போ 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 ஓரமா போ. இப்படி வாங்க. வாங்க. ராஜிமா, கதிரேசன் கட் பண்ண. எல்லாம் பிளான் பண்ணி தான் செய்றீங்களா? பா விடுங்க. இனிமே அவங்க போன் அட்டெண்ட் பண்ணி என்ன யூஸ்? அவளுங்களை நான் சும்மா விட மாட்டேன்னு சார். நம்ப வச்சு கழுத்தை அறுத்துட்டாளுங்க. நீ கூட சொன்னிய அவளுங்களோட நடவடிக்கை சரியில்லைன்னு. நான் கண்டுக்காம விட்டுட்டேன். அவளுங்களை நம்ம கண்ட்ரோல்ல வச்சிருந்துருக்கணும். அதான் போன ஏரிங்கில சொல்லிட்டாலே, இனிமே பெருசா என்ன நடந்துட போகுதுன்னு கொஞ்சம் மிதப்புல இருந்துட்டேன். அந்த தேவசேனா எப்படிதான் மோப்ப முடிச்சானே தெரியல. தப்பிச்சு இங்க வந்து சேர்ந்துட்டா. தேவசேனா ஆஜராகிறதே அவங்களால தானப்பா. நமக்கு ராஜியும் ரஞ்சிதாவும் எந்த அளவுக்கு யூஸ் ஆவாங்கன்னு நினைச்சோமோ அந்த அளவுக்கு இடைஞ்சலாவும் இருக்காங்க. அப்புறம் மேடம், ஜட்ஜ் நீங்க பேச பேச அப்படியே எழுதிக்கிட்டே இருந்தாங்க. மல்லி, ரொம்ப தேங்க்ஸ் மல்லி. நீ எனக்காக என்னெல்லாமோ செய்யற. வாங்க சார் போலாம். என்ன சார், அவர் என்ன தீவிரவாதியா? கொஞ்சம் அப்படி இருங்க சார். ஒரு 2 நிமிஷம் பொண்டாட்டி கிட்ட பேசிட்டு வருவார். சரிங்க. ஓகே மேடம். மேடம், உங்க பேச்சுக்கே ஒரு பவர் இருக்கு மேடம். நீங்க சொன்ன உடனே அவங்க பம்மிக்கிட்டே நகர்ந்துட்டாங்க பாருங்க. மேடம் ரொம்ப தேங்க்ஸ் மேடம்.
இன்ஸ்டன்ட் காப்பியின் பெரிய பருத துகள்களின் வலுவான சுவை. ஆரம்பம் பிராரம்பம் ஸ்ட்ராங்கா போடு, முழு தினமும் தினமும் ஸ்ட்ராங்கா ஓடு. கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.